இப்போ வந்து அந்த பொண்ணு ஆடியோலயும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் வந்து உங்களுக்காக தான் வந்து நான் இங்க இருக்கேன். அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இப்ப நம்ம அந்த அந்த சொசைட்டியோட கட்டமைப்பே அப்படிதான் இருக்கா? லைக் யாராவது ஏதாவது சொல்லிருவாங்க. இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். லைக் ஒரு சரியில்லாத கல்யாணத்துல இருந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு டாபு மாரி பார்க்குறாங்கல்ல. லைக் அது வந்து சரியான இதுன்னு நினைக்கிறீங்களா? அது மாறணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு வாழ்க்கையே வந்து 4 பேருக்காக தான் வாழ்றாங்க. எய்த்த வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு, ரிலேட்டிவ் என்ன நினைப்பாங்க, அவங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன நினைப்பாங்க, அவங்க லைஃப் என்ன, அவங்க என்ன வாழணும், அவங்களோட ட்ரீம் என்ன. இப்போ அந்த பொண்ணை வந்து இப்போ இந்த மைண்ட் செட்டில் தான் அவர் வளர்த்துருப்பாரு இல்லைங்களா. நான் அந்த ஒரு நான் டேரெக்டாக உதாரணம் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன், யாரையும் உதாரணம் சொல்ல வேண்டாம். இப்போ பேரண்ட்டே வந்து இந்த ஒரு ஒரு பவுண்டரிக்குள்ளார வாழ்றாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இதே பவுண்டரியில தான் அதையும் அவங்களோட மைண்ட் செட் இருந்திருக்கும். அப்போ அந்த ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு. அதாவது எப்படியும் ஒரு 25 இருக்கும் இல்லையா, 25 வருஷம் வாழ்ந்த லைஃப் அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 77 டேஸ் ஏதோ சொன்னாங்க, அதுக்குள்ளார முடிஞ்சிடுதுன்றது வந்து. அப்போ அந்த 25 வருஷம் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது, அவங்க அவ்வளோ தூரம் வளர்த்ததுக்கு. அப்போ என்ன சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வளர்த்துருக்காங்க.